ஹலோ கைஸ், வீக்லி ரீகேப். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி ரீகேப்ல இப்போதைக்கு நம்ம வார் முடிக்க வரைக்கும் வாரோட சுச்சுவேஷன்ஸ் கவனிச்சிட்டே இருக்கணும். சரிங்களா? டெக்னிக்கலை விட நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப முக்கியம். மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து நிறைய என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகலை? வார் சுச்சுவேஷன் வந்தோம், பெருசாக கோல்டு இன்க்ரீஸ் ஆகாமல் அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் இருந்திருக்கும் இந்த வீக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா, வாரோட இம்பாக்ட் வந்து எதை வச்சு நடக்குதுன்றத எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. வார் வந்து ஆயில், மெயின் ஃபோக்கஸ் ஆயில். சரிங்களா? ஸோ ஆயில் இம்பாக்ட் ஆன உடனே மார்க்கெட்ல இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டாலருக்கு தான் நல்லது, கோல்டுக்கு நல்லது கிடையாது. புரியுதுங்களா? ரஷ்யா உக்ரைன் வாரு நோக்கமே வேற. அங்க இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, டாலர் வந்து வீக்கன் பண்ணியே ஆகணும், அதுக்கு பதிலாக யாரை நம்ம ஏற்றுறதுனா கோல்டை தான் ஏற்ற முடியும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாரும் பம்ப் பண்ணி கோல்டு ஏற்றினாங்க. இங்க சினாரியோ டோட்டலாக வேற. ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரேட் ஹைக் பண்ணணும், ரேட் ஹைக் பண்ணுறாங்கன்னா டாலர் தான் இன்க்ரீஸ் ஆகும், கோல்டு இறங்கும். இதனால தான் கோல்டு அடிக்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், பட் நான் சொல்லலை. ஓகே, ஐ மீன் கம்யூனிகேட் பண்ண மறந்துட்டேன். அது இல்லாமல் நிறைய பேர் டிஎக்ஸ்ஒய் அதை தவிர்த்து வேற எதுக்கு ஏறுதுன்னா, சரி, டிஎக்ஸ்ஒய்ன்றது எப்பவுமே வார் வந்தாலுமே ஒரு சேஃப் ஹெவன் அது. ஓகே, சேஃப் ஹெவன்னா ரெண்டே ரெண்டு தான், ஒன்று XAUSD, இன்னொன்று டிஎக்ஸ்ஒய். கோல்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல அன்சர்டனிட்டிஸ் திடீர்னு வந்தோடனே பம்ப் ஆகிறது நார்மல். ஓகே, இந்த மண்டே பம்ப் ஆயிருக்கும், ப்ரீவியஸ் வீக் மண்டே. அதுக்கப்புறம் அதோடைய ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்றது நம்ம தான் கவனிக்கணும். அதான் வார் எதை பேஸ் பண்ணி வருதுன்றதை நீங்க பார்க்கணும். டிஎக்ஸ்ஒய் எல்லாருக்குமே வந்து குளோபல் டிரான்சாக்ஷன் கரன்சியா யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நாட்டோட கரன்சின்ற யூசேஜை தாண்டி குளோபல் கரன்சின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதனாலே அது நார்மலா உங்களுக்கு வேல்யூ ஏறிட்டே தான் இருக்கும். ரஷ்யா உக்ரைன் பண்ணது டோட்டலி ரஷ்யா வந்து டிஎக்ஸ்ஒய் அடிச்சே ஆகணுன்றதுனாலே டிஎக்ஸ்ஒய் இறக்குனாங்க, கோல்டுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆகுனாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து ட்ரம்ப் சுச்சுவேஷன்னால வந்தது வந்து இந்த எக்கனாமியோட பாலிசிஸ் வந்து யாருக்கும் பிடிக்கல இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஒரு கவர்மெண்டோடைய பாலிசி பிடிச்சாதானே அந்த நாட்டுக்குள்ளேயே வருவாங்க எல்லாரும். ஸோ அந்த பாலிசிஸ் பிடிக்கல, அது வந்து செட் ஆகல, ஒரு அன்சர்டன்டியா இருக்குன்ட்டு டிஎக்ஸ்ஒய் ஒரு நாளா ஏறாம வந்தது. பட் ஹாயில் வந்து நம்ம எதை வச்சு ட்ரேட் பண்றோம்? அதான் நான் சொல்றேன், குளோபல் டிரான்சாக்ஷன் கரன்சி டாலர். டாலர் ஏன் ஏறணும்? நீங்க எதனா யூரோஸ்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா டாலர் ஏறாது. எல்லாரும் டாலர்ல தான் ஆயில் ட்ரேட் பண்றோம். இது வந்து ஒப்பாக். ஒப்பாக் என்னோட ஃபுல் ஃபார்ம் என் ஞாபகம் இல்லை, அது ஓப்பன் பெட்ரோலியம் சம்திங் ஏதோ ஒன்று வரும், OPEC. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த ஆயிலுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த கமிஷனோட நேம் அது. ஓகே, ஸோ அவங்களாம் சேர்ந்து எப்போவோ, அது பல டிக்கெட்ஸ்க்கு முன்னாடி முடிவு எடுத்தது டாலரே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால தான் கோல்டு இறங்குது, டாலர் ஏறிட்டே இருக்கு. சரியா? டெக்னிக்கலி இந்த வீக் பார்த்தீங்கன்னா நிறைய டே டு 1 hour ஸ்விங் ட்ரேட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. 4 hour to 15 CRTs தான் நிறைய இருந்தது. ஓகே, லெட்ஸி இருக்கு தெரியும், நம்ம பார்ப்போம். மண்டே நிறைய பேர் கேம்பிள் பண்ணியிருப்பாங்க, 100% எனக்கு தெரியும். அது நோ ப்ராப்ளம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பை அடிச்சிருப்பாங்க காலைல 4:30 மணிக்கு எந்த உட்காந்து இந்தியன் டைம்ல. தென் எங்கேயுமே வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸுமே ஃபார்ம் ஆகலை கைஸ். நார்மலாக போயிடுச்சு டே டைம் ஃப்ரேமில். 4 hour to 15 minute டைம் ஃப்ரேமில் பக்கா வேலை செஞ்சது. நான் எதுக்கு 4 hour 15 ஆட் பண்ணுறேன்னா, மேபி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது ஸ்விங் ட்ரேடிங் தான் ஃபுல் எபிசோட்ஸும் இருந்தாலும் இது இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் போன வீக்லேருந்து. சரி, எங்கே பார்த்தாலும் இருக்கிற ஸ்வீப்ஸ்லாம் சிஆர்டிஸே கிடையாது. சிஆர்டின்றது கீ லெவல் இருக்கணும், லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கணும், நம்ம சைடில் எசட் அடிக்காத மாதிரி லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிருக்கணும், அடிஷனல் கன்ஃபர்மேஷன் SMD. ஐசிடியில் எப்படி பாருங்க அதே மாதிரி தான். வியூ வந்து எடுத்தோன்னா அந்த ஸ்வீப் கண்ணுக்கு தெரியுது இல்லை, அதனால டக்குன்னு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதுதான் சிஆர்டி ஃபேமஸ். ஆனால் அந்த ஸ்வீப் நீங்கள் வேலிடேட் பண்ணணும். சரி, இப்போ இது வந்து ஈக்குவல் லோஸ்ன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும். அது ஃபுல்லாகவே ஒரு கன்சல்டேஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஃப்டிக்காக இந்த லோ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக மொத்த கன்சல்டேஷன் வெளியே எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எங்கள் மேலே மார்க்கெட் வந்து ஸ்வீப் அடிக்குதா, ஸ்வீப் அடிக்குதா, இது ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுதான் நீங்கள் செல் போயிருப்பீங்க. எல்லாம் வாரம் இருந்தால் பை தான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்மன் தான் உட்காந்து இருந்திருப்பீங்க. ஓகே, ஸ்வீப் வச்ச டைம் பார்த்துக்கோங்க. சரி, 159 இதான் வந்து 4 hour கேண்டில்ஸோட டைமிங். இப்போ மண்டேலேருந்து மாறும் டைமு, அப்போ இதுவும் மாறிடும். அப்போ அதை பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 246 வரும்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. ஓகே, இல்லை பின்னாடி போதா சம்திங், அது மாறப்போகுது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த டைமோட தான் கைஸ் பார்க்கணும். 159 இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 1 o'clock ஸ்வீப் வச்சிருந்தானா 5-9 உங்களுக்கு கண்டினியூஷன், இல்லை 1 வந்து 5 ஸ்வீப் வச்சிருந்தா 9 உங்களுக்கு என்ட்ரி. 9 தான் போய் ஸ்வீப் வச்சா பிஎம் மார்க்கெட் போகும். பிஎம் மார்க்கெட் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, 12 to 12ன்றத நான் அதை காமனாக சொல்கிறேன் எல்லாருக்கும். மிட் நைட் அந்த 12 AM வரும்ல நியூயார்க் டைம்ல, அது டு ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும் அந்த 12 hours நீங்கள் ட்ரேட் பார்த்தாலே போதும் தாராளமாக. ஓகே, சரி, இப்போ ஸ்வீப் பண்ணது இதுதான். அப்போ நெக்ஸ்ட் நான் இங்கே தான் என்ட்ரியே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை வைங்க, ஏன்னா அது என்வாக் திடீர்னு நம்மளுக்கு FEJ ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? டேரெக்டாக ஒரு 15 minute டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம்.
ஸ்விங்ஸ் இல்லை, ஸ்விங்ஸ்க்காக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்விங்ஸ் கிடையாது. இந்த வீக் ஃபுல்லாக எதுலையுமே வந்து ஸ்விங்ஸ் வந்து 100% ஷுவராக நடக்கல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேண்டிலுக்கு முன்னாடி இது வந்து செகண்ட் கேண்டில், ஓகே, இது வந்து தேர்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபுல்லாக அக்யூமுலேஷனா, செகண்ட் கேண்டில் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு, மேனிபுலேஷன் அடிச்சுட்டு பீடிஆர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருச்சா, தேர்ட் கேண்டில் என்ட்ரி கொடுத்துட்டு ஃபாலோ ஆயிடணும். இவ்வளோ சிஆர்டி, இதான் ஈஸியாக இருக்கு. PO3 தான் சிஆர்டி. கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து வியூ டக்குன்னு ஸ்வீப் பண்ணது ஈஸியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் மாடல் நம்பர் 1. இதை எடுப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. லாஸ்டா எங்க வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் அவன் வந்து அதை திருப்பி கவர் பண்றானோ அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இல்லைன்னா கஷ்டமா இருக்குன்னா எஃபிஜி எடுத்துருங்க, ஈஸியா இருக்கும். இது மாடல் நம்பர் 2, எதனா ஒன்று உங்க விருப்பம். ஓகே, ஸோ வந்து மாடல் நம்பர் 1 எடுக்கிறோம். நீங்க எஸ்எல் இங்க வச்சிருந்தா தப்பிப்பீங்க. இதனால தான் நான் சொல்றேன் எப்பவுமே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்கன்னு. குட்டி எஸ்எலுக்காக ஆசைப்படுறோம்லாம் சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. கைஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், நான் வந்து வெளியே இருக்கேன். என் லேப்ல இப்போதைக்கு 38% தான் ரிமைனிங் சார்ஜ் இருக்கு. நான் என்னால் எவ்வளோ முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுறேன். 5.3 ஆர்ஆர் ஏன்னா ஒரு செட்டப் எனக்கு தேவை. நீங்கள் எப்படின்னா ஒரு விதத்தில் வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணணும். ஓகே, அது ஒரே ஒரு செஷன் உட்காந்து ஃபுல் டைமாக பாருங்கன்னா நிறைய பேரால் முடியல. என்கியூ வேணால் பார்க்கலாம், பட் என்கியூக்கு வந்து ஃபோக்கஸ் அதிகமாக வேணும். அது 1 மினிட்ல பண்ணுறதுனால ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து டே டு 1 ஹவர் கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஒரே வழி 4 hour to 15 hour ஒழுங்காக பார்க்கணும். நான் 3 கேண்டில் தான் சொல்கிறேன். 6 4 hour இருக்கும் ஒரு நாளைக்கு, அதில் 3 4 hour தான் நான் பார்க்க சொல்கிறேன். அதுவும் ஒரு 4 hour வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஓடிடும். மிச்சம் 2 4 hourல 2 4 hour நீங்க ஹோல்ட் பண்ண கூட 8 மணி நேரம் தான். அவ்வளோ நேரம் இருக்க போகுது. அந்த மார்க்கெட் டிபி கொடுத்துருல 2 hour மினிமம் போயிட போகுது. ஓகே, வேலிடேட் பண்ற ஸ்வீப்ஸை வந்து இப்போதைக்கு ப்ரோ ட்ரெண்டை பண்ணுங்க. ஓகே, நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸ்வீப்ல தான் எடுக்கிறீங்கன்னா அப்போ ஒன் சைடு ஆல்ரெடி எஸ்எல், ஆமா எஸ்எல், ஐ மீன் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அன்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டிபி உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கான்னு பாருங்க, எஸ்எம்டி ஆட் பண்ணிக்கோங்க, பிடிஆர் இருக்கான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இதோ இது வந்து 4 hour பிடிஆர், இதுல வரது வந்து ரொம்ப வேலிடா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்வீப்பு நான் இங்கே தான் என்ட்ரு ஆக போறேன். 21 அந்த டைம் கொஞ்சம் மோசம் தான், முன்னாடி என்ட்ரு ஆகிறோம். எஸ் காமிக்கிறேன், அது வந்து பிடிஆர்ஏவோட இருக்கு. ஸோ அது ரொம்ப வேலிட். அதெல்லாம் பிடிஆர்எஸோட வரது வேலை செய்யும். இது எல்லாமே நான் ஃபில்டர் அவுட் பண்ணது தான், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்றேன். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஏஷியன் காமிக்கிறீங்க, சம்டைம்ஸ் லண்டன் காமிக்கிறீங்க. அப்போ எது ப்ரோ ஒர்க் ஆகும்னா நீங்களே யோசிங்க. 4 hour பீரியட்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கணும். ஆனா அகைன் அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு தான் விழுது. அது ஒர்த்தி. நம்மளோட டிபி இன்னும் பெண்டிங் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க என்கியூ பண்ணுங்க, இஎஸ் பண்ணுங்க, இல்ல கோல்டு யூரோ எது வேணாலும் பண்ணுங்க. என்ன டைம் ஃப்ரேம், என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் வேணாலும் பண்ணுங்க. ஸ்விங் இன்ட்ரான்னு உங்களுக்கு டிபி பெண்டிங்ல இல்லாம மார்க்கெட் போகாது. டிபி பெண்டிங்ல இருக்கணும். டிபி பெண்டிங்ல இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பீரியட் இருந்தாலும் அது வேஸ்ட். ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன். இதான் அந்த லைன், ஃபர்ஸ்ட் கேண்டில் லைன் அக்யூமுலேஷன். இது மேனிபுலேஷன் அடிச்சது. இந்த கேண்டில் வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் மாடல் நம்பர் 1 இங்க பாடி க்ளோஸ் வச்ச உடனே. ஆனா நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் வந்து யோசனையா இருக்கும், ஏஷியன்ல வந்து நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, இல்ல எஸ்எல் அடிச்சிருமானா ஏதுன்னு. ஈவன் தோ இது ஒரு எக்ஸ்பான்ஷன் ஹை டு லோ வித் 15 மினிட் ஃபேராலி கேப், 4 hour ஃபேராலி கேப்ல 15 மினிட் அது லீஸ்ட் அதுதான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த சுச்சுவேஷன்ல என்ட்ரி போனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளியரான என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லை என்ட்ரி மிஸ் நினைச்சு போன்னு விட்டுருவேன். சரிங்க, மாடல் நம்பர் 1 பக்கா என்ட்ரி. இதுல எந்த தப்பும் கிடையாது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இதுதான் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பிளைண்டா எடுக்கலாமா, நீ பேக் டெஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துடலாம். அப்போ நீங்க எதுக்கு ப்ரோ இங்க வெயிட் பண்ணீங்கன்னா, எனக்கு ஒரு எம்எஸ்எஸ் மாதிரி கொஞ்சம் இருந்தா கிளாரிட்டியா இருக்கும். இப்போ இங்க இருக்கா, இது எடுத்துப்பேன். ஓகே, ஹைட்டுல போட்டு இந்த இடத்துல எடுத்துப்பேன். சரி, இந்த எஃபிஜி போவாதான்னு கேட்பீங்க. இல்ல, மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்ல வந்து நான் டீப்பர் த டிஸ்கவுண்டோ டீப்பர் த ப்ரீமியமோ ட்ரை பண்ண மாட்டேன். தென் இது வந்து நான் ஓபியா, இது பிபியா கன்சிடர் பண்றேன். இங்க இருக்கிற லோட. ஓகே, இப்போ இது ஒரு லோ, இது ஒரு ஹை, தென் இது ஒரு லோ தானே. ஸோ நான் பிபிஏ கன்சிடர் பண்றேன். அதனால இந்த எஃபிஜி எடுக்கிறேன். ஓகே, அதில் உடன்பாடு இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி திருப்பி இங்கே வந்து ஒரு ஐஓஎஃப்டி போட்டு தான் எடுக்கணும். அது நீங்கள் கரெக்டாக உஷாராக இந்த மாதிரி பாயிண்ட்லாம் பார்க்கணும். ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் இது வந்து ஓபி நினச்சி சிஎஸ்டின்னு எடுக்கலாம். மாடல் 2ல நிறைய இருக்கு, அதில் எக்ஸ்பிளேஷன் நிறைய இருக்கு. மாடல் 1 ஈஸி, அவ்வளோதான். அதனால மாடல் 1 டக்குன்னு கிடைக்குதா பார்த்து எடுங்கன்ற, எஃபிஜி டக்குன்னு கிடைக்குதா பார்த்து எடுங்கன்ற. நியர்லி இது ஒரு நல்ல ஆர்ஆர் என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐயா வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஆர்டர் ஃப்ளோவோட வருது. ஆர்டர் ஃப்ளோவே இல்லைன்னா ஸ்ட்ரக்சரை இவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் இங்கே வந்தோடனே பார்ஷல் கன்ஃபார்மாக புக் பண்ணணும் 5.5 ஆர்லாம். இது வரையெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்ஸ் ஆகிடும். நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரேடர்னா மட்டும் தான் நீங்கள் உட்காருவீங்க.
அவனே என்ன பண்ணுவானா இருக்கிறத ஃபர்ஸ்ட் புக் பண்ண தான் பார்ப்பான், மிச்சத்தை வந்து அப்புறம் பார்த்துலாம் தான் பார்ப்பானு. சரிங்களா? இங்க போயிடுச்சு. ஓகே, நீங்க வந்து புக் பண்ணனா திருப்பி போயிட்டு வந்து இந்த இதெல்லாம் பிடிக்க முடியாது. அதுக்காக சொல்றேன் நான். ஓகே, சம்டைம்ஸ் மார்க்கெட் திருப்பி நல்லா பிஇ வரையும் போயிட்டு வரும், அப்புறம் டிபி போகும். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. ஐ மீன் அந்த பிரைஸ் ஆக்ஷன் தான் ரூல்ஸ் கிடையாது. நீங்க தான் வந்து ஆர்ஆர் மூலியமா அதை கட்டுப்படுத்திக்கணும். எல்லா பிரைஸ் ஆக்ஷனையும் நம்மளால படிக்கலாம் முடியாது கைஸ். ஓகே, இப்போ இது ரெண்டு பாத்தீங்களா? இது ரெண்டும் வந்து பர்ஃபெக்ட் ட்ரேடு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ட்ரேடு, அதுக்கப்புறம் இது வந்து கீ லெவல் டெக்னிக்கலாக ஒரு ட்ரேடு. இப்போ இதுக்குள்ளேயும் ட்ரேட்ஸ் இருக்கு. இதுதான் வந்து நான் கஷ்டம்ன்றேன். இப்போ இதுக்குள்ள கரெக்டா இதை பாருங்க, 21 ஸ்வீப் படிச்சிருக்கான், நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. ஆனா இவனை திருப்பி ஸ்வீப் படிக்கலாம் பாத்தீங்களா? இதுல வந்து ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது அவுட் ஆஃப் த கில் ஜோன். அப்ப இங்க இருக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோன் தானே ப்ரோ காமிச்சிங்க. ஆமா, ஆனா அங்க பிடிஆர் இருக்கு. ஓகே, கண்டினியூஷன் லிக்விடிட்டி பெண்டிங். இங்க லிக்விடிட்டி பெண்டிங்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, மிஞ்சி போனா நீங்க ஒரே ஒரு கேண்டில் சொல்லலாம், இந்த கேனோட ஹை எடுத்துக்க, அந்த கேனோட லோ இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் கூட தான் அந்த எஃபிஜியில் டிராவல் பண்ண கூட மேலே வந்து எடுப்பான். அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் அந்த செஷன் மட்டும் பாருங்க 159 சொல்லிட்டு. இப்போ இதுவே இந்த 1 o'clock கேண்டில் 5 ஸ்வீப் படிச்சுதா, நீங்க 9 என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இதெல்லாம் உள்ள போகக்கூடாது. இது போயிருக்கு, நல்லா போயிடுச்சு. உடனே தோணும், இந்த பாரு இங்க கூட 21 தான் ஸ்வீப் படிச்சது, அப்படியே போயிடுச்சு. பரவாயில்ல, அது வந்து நம்ம விருப்பமே கிடையாது, ப்ராபபிலிட்டி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இங்க 13 ஸ்வீப் படிக்குது, நைட் லாக் வந்து எடுக்க முடியாது. இப்போ எங்க 5 ஸ்வீப் படி 9, அப்போ எத்தனை செட்டப் வந்து கிடைச்சிருக்கு எனக்கு? இந்த 1 வந்து 5 ஸ்வீப் படிச்சானா, இது 1. இது நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இதை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் வேணா வைப்பேன் நான். இப்போ புரியும் நான் அதுக்கு வந்து இங்க பார்சல் புக் பண்ணுங்கன்னு சொன்னது. ஏன்னா இங்க அடிக்கவே இல்லை, திருப்பி மேலே போயிட்டான். அப்போ நீங்க பார்சல் புக் பண்ணியிருந்தா 70% பொசிஷன் நீங்க ப்ராஃபிட் நீங்க எடுத்திருப்பீங்க. மிச்சம் 30% வந்து பிஇலயோ இல்லை 1 hourலயோ க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. எடுத்துக்கலாம். இதெல்லாம் லைவ் மார்க்கெட்ல பாசிபிலிட்டி அப்புறம்னா பேக் டெஸ்ட் பண்றீங்களா, லைவ் நடக்கும்போது நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டேட்டாவே கிடைக்கும். சும்மா பயந்துட்டு உட்காந்துருக்கா வேலைக்கு ஆகாது. இந்த கேண்டிலுக்கு பிஃபோர் கேண்டில், இது செகண்ட். ஸோ இது வந்து மேனிபுலேஷன் வித் எம்எஸ்எஸ் வித் பிடிஆர் எல்லாமே ரெடியா வைக்கிற கேண்டில் செகண்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு அக்யூமுலேஷன் இருக்கு. ஏஷியன் லோ தான் நம்ம வந்து காலங்காலமா டார்கெட் பண்ற என்ட்ரி தான். ரொம்ப ஈஸியான டிபி. சரி, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க இந்த எஃபிஜி அப்படியே எடுத்துட்டு போகலாம். ரொம்ப ஈஸி. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதே அங்கே டேப் ஆகுது, அப்படியே எடுத்துட்டு போகலாம். இங்க வந்து நான் மாடல் ஒன் தான் போவேன் அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவசியம். இங்க மாடல் 1 இருக்கு, அதையும் காமிக்கிறேன், அதுவும் இருக்கு. பட் எஃபிஜி இருந்தா எஃபிஜி எடுத்துருங்க. இந்த பாருங்க, இது மாடல் நம்பர் 1. உங்களுக்கு இப்போ இந்த கேண்டில் அப்படியே கீழே விழுந்தானா என்ன பண்ணுவீங்க? இது போய் திருப்பி மாடல் 1 தொட்டிருக்கு, தொடல அப்படியே கீழே வந்தானா எதுவும் பண்ண முடியாது, என்ட்ரி மிஷன் சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அதனால தான் எஃபிஜிஸை வந்து மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்றேன். நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதான்ற ப்ராபபிலிட்டி தான் முக்கியம். அது இங்கே தான் கிடைக்கணும் அப்படின்றது கிடையாது. தீஸ் ஆர் தட் நீங்க வச்சுக்கணும். இது வரைக்கும் 2 RRஆ, இங்க வந்தா 2.6 RRஆ. ஆக்சுவலா இங்க ஒரு 70% பார்ஷியல்ஸ், இங்க 30% பார்ஷியல்ஸ். இந்த 70% இருந்து மேல மார்க்கெட் திரும்பி போகும்போது எஃபிஜியே இல்லை. இதெல்லாம் நீங்க 1 hourலயே க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா எஃபிஜி என்ன இருக்கு திருப்பி வரணும் கூட நீங்க பி வரையும் வச்சிருக்கலாம். பிக்கு மேலாம் விடக்கூடாது, வேஸ்ட் அது. எப்படி பார்த்தாலும் அவங்க 12 RR கிட்ட வந்துருச்சு. இதுவே 3 என்ட்ரிஸ். சீரியஸ்லி ரொம்ப சில்லா இருக்கும் நீங்க இதை ட்ரேட் பண்ணீங்கன்னா. இந்த வாரம் கோல்டுல சுத்தி சுத்தி கிடைக்குது, அடுத்த வாரம் கிடைக்காது. ஓகே, இல்ல அடுத்து ஒரு மாசம் ஃபுல்லா கிடைக்கலாம், அதுக்கப்புறம் கிடைக்காம போகலாம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், கோல்டு, யூரோ, ஜிபிபி ஃபர்ஸ்ட் இந்த 3 மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் ஏயு பாத்துக்கலாம், அதர் பேர்ஸ்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு அது வேண்டாம். சரி, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் படிங்க. இப்போ பாருங்க, ஏஷியன் தான் ஒரு எக்ஸ்பான்ஷன்ல முடிச்சிட்டான் ஆரம்பிச்ச உடனே. இப்போ கரெக்டா அவ்வளோ எடுத்துட்டானுங்களா, சூப்பரா எடுத்திருக்கான். என்ன டைம் எடுத்திருக்கான்? 6. சூப்பர். இப்போ என்ன ஹை பெண்டிங் இருக்கா? இதெல்லாம் என்னது? இது எல்லாரு, இது ஹெச்ஆர், அப்ப எக்ஸ்பெக்டிங் எல்லாரு. ஆனா ஃப்ரைடே என்எஃப்பி. அப்ப என்ன பண்ணணும்? என்எஃப்பி முடிஞ்ச பிறகுதான் நீங்க உள்ள போகணும். புரியுதுங்களா? இப்போ இதான் என்எஃப்பி கேண்டில். என்எஃப்பியே போயிட்டு இந்த டிபி எடுத்துனா வச்சுக்கோங்க, நீங்க போக கூடாது. அவன் டிபி பெண்டிங்க விட்டு வந்திருக்கான், அப்ப நீங்க போலாம். ஓகே, மாடல் நம்பர் 1. இந்த வீக்ல கோல்டில் தான் என்ட்ரி இருக்கும். நான் இப்போ காமிக்க போற எந்த ஃபாரெக்ஸ் பேட்ச்ல என்ட்ரி கிடையாது. அதனால தான் நான் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். இருந்தாலும் தெளிவா கிடையாது. பேக் டெஸ்ட்ல வந்து அது இதுன்னு காமிக்கிறதுலாம் மேட்டர் இல்லை. நிஜமான லைவ்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு கிரைட்டீரியா இருக்கான்றது தான் பார்க்கணும் நம்ம. இது கிளாரிட்டி. ஓகே, இங்க எதுக்கு ப்ரோ ஃபோக்கஸ் பண்ண சொன்னீங்க? வித்தவுட் த பிடிஆரே இந்த 2 4 hour என்ட்ரி லாஸ்டா காமிச்சதும் டைமிங் என்ட்ரி. சரிங்களா? இதை பாருங்க, இதுவும் டைமிங் ஹையஸ்டா. இந்த அதாவது டைமிங் விட்டுருங்க, அந்த டைம் விட்டு பிரைஸ்ல வர ஹையஸ்டா அந்த ஃபேராடே கேப்ல ஸ்வீப் அடிச்சு ஃபார்ம் ஆனா இவன் ஒருத்தன் தான். சரியா? அதே மாதிரி இந்த எதுக்கு ப்ரோ சொல்றீங்கன்னா,
என்எஃப்பி டேட்டா. ஓகே, எப்படி நான் கம்பைன் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ப்ராபபிலிட்டி இல்லாம போய் பார்த்தா கன்ஃபார்ம் அடி விழதான் செய்யும் மார்க்கெட்ல. நான் எஸ்எம்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க அதை. ஓகே, தட்ஸ் இட். தென் டிஎக்ஸ்ஒய் ரொம்ப 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 பெரிய கன்சல்டேஷன்ல மாட்டின்னு இருக்கு. இப்படிதான் இருக்கு பல மாசமா. ஓகே, எனக்கு சொல்லலாம் போன இன்னுமே வந்து அவ்வளோதான் ஒரு வருஷம். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சு டிராவல் ஆனதுன்னா உங்களுக்கு நல்லா இருந்திருமே கண்டி. ஒரு 4 வாரமோ எதுவுமே இல்லை, மொத்தமா இப்படியே இருந்தது. இப்போதான் இந்த டிராவல் ஆச்சு. இது என்னதுக்கு காரணம்? ஃபண்டமெண்டல். புரியுது உங்களுக்கு? ஃபண்டமெண்டல் தானே இப்போ டிராவல் ஆச்சு. நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே நீங்க வந்து யோசிச்சிருக்கணும் இதை போய் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்துட்டு கண்டினியூஷன் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. சரியா? டெய்லி டைம் ஃப்ரேம் போங்க. மண்டேவும் டியூஸ்டேவும் இன்ட்ராடேல வேணா பிடிச்சிருக்கலாம், இல்லை முடியாது. அந்த 2 நாள் அந்த வாரோட இம்பாக்ட் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் சிஆர்டி ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க ஸ்டார்ட் ஆச்சு. இதை வந்து நீங்க எடுக்கலாமான்னு கேட்டீங்க. ஷோர் எடுக்கலாம், பட் அந்த அளவுக்கு பெருசா ப்ரீஆர்எஸ் எதுவும் கிடைக்கல. நான் அதே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை ஒன்றா பார்த்துடலாமா? அது எந்த பேசிஸ்ல ப்ரோ எடுப்பீங்க? மேபி ஐஆர்எல். ஓகே, அப்போ திருப்பி பை ஆகுது அப்படின்னா ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருக்கான். பாடி க்ளோஸ் வச்சிருந்தா வேணா யோசிப்பேன். என் வியூ தப்பாகி போய் திருப்பி கூட மார்க்கெட் பை ஆகலாம். அது ரேர் கேஸ் சினாரியோ. ப்ராபபிலிட்டி, அதுதான் ப்ராபபிலிட்டி ஸ்பீக்ஸ்ன்றேன். மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் விடும். தெரிஞ்சுங்களா? இதெல்லாம் என்ட்ரி. நான் என்ன பண்ணுவேன்? எஃப்இஜி எடுத்துப்பேன், நான் ஐஎஃப்இஜி எடுத்துப்பேன், இல்லை ஓபி எடுத்துப்பேன். நான் ஒன்று அங்கே எடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே கன்சல்டேஷன், வேற எதுவுமே கிடையாது. இதான் நம்ம ஏரியா டார்கெட்டு. பட் அப்படியே கன்சல்டேஷன் மேபி ஒரு 1 hour கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதோடைய இன்வெர்ஸ் சார்ட் தான் யூரோ. யூரோல எந்த மாற்றமும் இருக்கு பொறுத்தில்ல. ஓகே, அப்படியே அங்கே என்ன இருந்தது அதோட இன்வெர்ஸ் சார்ட். வீக்லி என்ன பண்ணியிருக்கான்? அங்கேயும் 19th Jan தான், இங்கே 19th Jan தான். இந்த வருஷம் தூக்கிறானுங்களா? ஃபைன். டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் 2 days கிடைக்கல கைஸ். அது 4 hours ஒன்னா இருக்கான்னு பாவம். ஃபர்ஸ்ட் 2 days கிடைக்கல. இங்கேயுமே இங்கே எடுத்துப்போம். ஏன்னா டியூஸ்டே ஸ்பீட் படிச்சுட்டு வெனஸ்டேஸ் வந்து நம்ம வந்து பை பார்க்கலாம். மேபி அந்த ஐஆர் போவோமேனு. அதே மாதிரி எஃப்இஜி இருக்கா? வேற எதுவுமே இல்லை. அப்படியே ஃபுல்லாக கன்சல்டேஷன். ஸோ கிளாரிட்டியான ட்ரேடே இல்லைன்னு சொல்ல வரேன். சரிங்களா? நான் ஏன் அதை எடுக்கலைன்னா, யூரோ வந்து கீழே விடும், டாலர் ஏறினா வாரில். இப்போ டாலரை வந்து நான் ட்ரேட் பண்ண முடியாது போயிட்டு. யூரோ ஜிபிபி தான் ட்ரேட் பண்ண முடியாது. யூரோ ஜிபிபி வந்து என்ன ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் தைரியமே இல்லைன்னு சொல்ல வரேன். ஃபண்டமெண்டலி எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல. பெருசா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. கரன்சிஸ் வந்து ரொம்பலாம் விழாது. சரிங்களா? பாருங்க, இந்த ஃபாலே அவனுக்கு பெரிய ஃபால். இப்போ அவன் ரெக்கவர் பண்ணோம்னா எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அது போகணும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக தான் நான் என்ட்ரியை பை பார்க்குறேன். எனக்கு கண்டிப்பாக எந்த ரீசனும் கிடையாது. டெக்னிக்கலி நான் உங்களுக்கு காமிச்சது ஸ்வீப். ஃபண்டமெண்டலி சொல்றது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்க்காக. சரிங்களா? ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ன்றது டெக்னிக்கல் இல்லை. ஓவர் டைம் வந்து டெட் கேட் பவுன்ஸ் சொல்லுவாங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கீழே விழுந்தோம், ஏமாத்ததுக்காக மேலே போகும். ஒரு கேட்டை தூக்கி போடும்போது அது கீழே வந்து லைட்டாக மேலே போயிட்டு வர மாதிரி சொல்லுவாங்க மார்க்கெட்ல. டெட் கேட் பவுன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரலாம், நான் ப்ராஃபிட் பிடிக்கலான்றத யோசிச்சேன். டே டைம் ஃப்ரேம்ன்றதுனால எதுவும் இல்லைன்னா யோசனையே கிடையாது. ஜிபி பிலோ செட்டப் இருந்தது கைஸ். பட் அது வந்து டவுட், எனக்கு ஷுவராக எடுக்கல. ஸோ சார் சேவிங் மோட் போயிடுச்சா? ஓகே, மண்டே டியூஸ்டே. ஓகே, இதுல வந்து கரெக்டா இந்த ஸ்வீப்பை நல்லா நோட் பண்ணுங்க. வெனஸ்டே செல் கலர் கேண்டில் தான் நீங்க மார்க் பண்ணணும். கரெக்டா? அப்படி மார்க் பண்ணா இதுதான் மாடல் நம்பர் 1. இந்த மாடல் நம்பர் 1 வந்து எடுக்கலாமா வேணாமா? DXY என்ன டேட்டு? 3/10. 3/10 ஓகே. 3/10 6ல இருந்து 4 இருக்கு. ஏதோ சம்திங் எனக்கு கிடைச்சது. இந்த எஸ்எம்டி தான் டிஎக்ஸோட கிடைச்சது. 6 to 10. இங்க 6 to 10 அப்படி இருக்கு. ஓகேங்களா? தென் நான் நார்மலா பாக்குற வியூ சொல்லிடுறேன். இப்படி இருந்தாலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த பிடிஆர்ஏ மேல. ஸ்வீப் சொல்றேன், சரி எடுக்கலாம்னு சொல்ற இன்ட்ரெஸ்ட் வரும். பிளஸ் மார்க்கெட் வந்து டியூஸ்டே. ஓகே, இது டியூஸ்டேனா என்ன நம்ம சொல்லுவோம்? லோ ஆஃப் த வீக்ல. ஆனா அதை டேப் ஆகுறது பாருங்க.
20, 23, 1 அந்த மாதிரி டேப் ஆகுது. நான் எடுக்கல. ஓகே வெனஸ்டே 1ன்றது ஓகே ஃபைன் தான், பட் எடுக்கல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு என்ட்ரிஸ் மேலே நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இவனிலே வந்து ஒரு ஈக்குவலோ இந்த 2 பேர் இதுவே எப்படி நம்புறது? வெனஸ்டே கிட்ட போயிடுச்சு. தேர்ஸ்டேலாம் எடுக்கவே மாட்டேன். ஃப்ரைடே என்எஃப்பி வரப்போகுதுன்னா தேர்ஸ்டேஸ்ல வந்து ஸ்விங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சிபிஐ வீக்ல தான் வந்து சிபிஐக்கு ஆஃப்டர் த ஸ்விங்ஸ் கிடைக்கும், எஃப்எம்சிக்கு ஆஃப்டர் த ஸ்விங்ஸ் கிடைக்கும். என்எஃபின்றது லாஸ்ட் வீக்கெண்ட்ல தான் வருது, ஃப்ரைடேல தான் வருது, அவ்வளோதான். ஸோ இது வந்து நோ ஸ்விங்ஸ் ஜிபிபிலையும், யூரோலையும் கிடையாது, ஜிபிபிலையும் கிடையாது. சாரி டிஎக்ஸ்எல் ஸ்விங்ஸ் வராது, அவ்வளோதான். இது 2 கிடையாது. ஏஓடி யூஎஸ்டி தான் போனீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான். நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். டே டைம் ஃப்ரேம் மண்டே. ஓகே, இந்த டியூஸ்டே வந்தது. இந்த டியூஸ்டே வந்து என்ன பண்ணேன், ஒரு ரேஞ்சு, சரி ரேஞ்ச் ஹை எடுத்து ரேஞ்ச் லோ வரும், அவ்வளோதான். அப்படியே இருக்காது, உள்ளார எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ட்ரேட்ஸே எடுக்க முடியாது. உள்ள ஆப்னா வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. இதே தான் என்எஸ்டியும், கேட்டுங்களா? அதே ரேஞ்ச். ஸோ இப்போ நான் சொல்ல வர ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல அன்சர்டனிட்டிஸ் வருதோ போய் கோல்டு ட்ரேட் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் பக்கம் வராதிங்க. கோல்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஆனால் கோல்டு வாலட்டைலாக இருக்கும். இப்போ சொல்லிடுறேன். இங்கே 4 hour to 15 minutes சிஆர்டிஸ் கூட நான் சொல்லாததுக்கு காரணம் கிளாரிட்டி வராது. நீங்கள் பாருங்க அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. நீங்கள் பிடிச்சிருந்தா அதெல்லாம் முடிக்கணும். இது நீங்கள் போய் எப்படி வந்து எடுப்பீங்க என்ட்ரிஸ் இந்த இடத்துல? மிஞ்சி போனால் இந்த எஃபிஜோட வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆனால் ஸ்வீப்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதையும் பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் எதுவுமே வந்து டைமிங் ஸ்வீப் கிடையாது. 17 இருக்கு. மிஞ்சி போனால் இந்த ஸ்வீப் பார்க்கலாம். ஆனால் இது டார்கெட்டு பெண்டிங் டார்கெட்டை செம்ம ஸ்வீப் வச்சு நிற்கிறான். ஸோ யூரோ, ஜிபிபி, ஏயுடி, என்எஸ்டி எதுலையுமே வந்து 4 hour to 15 minutes சிஆர்டிஸும் கிடையாது, டே டு 1 hour கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் கோல்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா டேலேருந்து 1 hour கிடையாது கண்டி, பட் 4 hours to 15 minutes தான் நிறையவே இருந்தது. 4 entries கிட்ட இருந்தது. எவ்வளோதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. அப்படிதான் பிடிசி யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் பிடிசி யூஎஸ்டி வந்து எந்த டைம் கொடுக்குதுன்றத நல்லா சொல்ல முடியல. டே டு 1 hour நல்லா இருக்கு, 4 hour to 15 நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஸ்வீப் வேலிடுன்றதை நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். ஐசிடி மாதிரி திருப்பி அவங்க உள்ள போய் பார்த்தா எடுக்கலாம் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு. ஓகே, பட் 1 hour to டே டு 1 hour வந்து பக்கா, சரிங்களா? 4 hour வந்து எக்ஸாக்டா எந்த டைம்ல நீங்க நியூயார்க்ல எடுக்கலாமா லண்டன்ல தெரியல. ஏன்னா 24 hours ஓட விடுறானுங்க. சாட்டர்டே சண்டேலாம் கூட நல்லா ஒரு நேரத்தில் போகுது, ஒரு நேரத்தில் போக மாட்டேருந்து. எதுக்காக சொல்றேன், பிடிசி யூஎஸ்டிக்கும் ப்ராஃபிட் இருக்கு, சரிங்களா? கிரிப்டோக்குன்னு இப்போ தனியாக ப்ராஃபிட் இருக்கு. ஆனால் நீங்க உங்களோட ஃபண்டிங் பிப்ஸ் அக்கௌண்ட்லேயே கிரிப்டோ பண்ணலாம். நீங்க வேணா டைப் பண்ணி பாருங்க, கிரிப்டோ வரும். பிடிசி யூஎஸ்டி வரும், இடிஹெச் யூஎஸ்டி வரும், வேற எதுவும் வராது. ஓகே, பட் ரேடிஃபை வந்து கிரிப்டோ தந்துருக்கான், நல்லாவே இருக்கு அந்த பிளாட்ஃபார்ம். ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்க இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் அலாகேட் பண்றது. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். வேற எதுவுமே இந்த வீக்ல கிடையாது. நெக்ஸ்ட் வீக் என்னுடைய ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட்ல எப்படி இருக்கும்னு என்னோட வியூ என்னன்னா, இப்போதைக்கு வந்து இந்த ஆயில் ஃபீல்ட் அடிச்சிருக்காங்க டெக்ரான்ல, ஈரான்ல. அது பெரிய இம்பாக்ட் ஆயில்ன்றது, சரியா? ஆயில்ன்றது பெரிய இம்பாக்ட்னா என்ன ஆகும்? டாலர் ஏறும், யூரோ, ஜிபிபி எல்லாம் கீழே விடும், கோல்டு கீழே விடும். ஸோ நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்லிங் மொமெண்டம் வருமானது, சரிங்களா? அப்படி வரதா இருந்தா நார்மலா நீங்க வீக்ஸ் மட்டுமே பாருங்க. இப்போ இந்த வீக் இருக்கா, ஓப்பனிங் பேசிங் வருமா? இந்த வீக்ல வரும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் இந்த வீக் நம்ம ட்ரை பண்ணலாம். இது யூரோ யூஎஸ்டிக்கு. ஜிபிபிக்கும் சேம் திங். ப்ரீவியஸ் வீக் வைங்க. இந்த எஃப்ஜிலாம் ஒர்க் ஆகும்னா எனக்கு தெரியல. கோல்டு தான் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படியா ஸ்வீப் வச்சு முடிச்சிருக்கு, பட் எக்ஸ்பெக்டிங் இன்னொரு ஃபால். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு கன்சல்டேஷன். மார்க்கெட் இருக்கிறது இந்த ஒரு பெரிய ரேஞ்சில். நெக்ஸ்ட்டு மேபி 4000 அந்த ரேஞ்சில் வருமா, இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறுது, சரிங்களா? இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வியூ இதுதான். நியர்லி அவன் இருக்கிறது வந்து 5171 இருக்கான். அங்கேருந்து இங்கே கீழே பெரிய ஃபால், அது 4% ஃபால். பட் இப்போ அவங்க போட்ட அந்த மிசைல் இம்பாக்டுக்கு அவ்வளோ இருக்கும்ன்றாங்க. ஆயில் $100 to $120 ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது போன வாரமே சொன்னானுங்க. ஆனால் ஆயில் ஃபீல்டு வந்து வெயிட்டாலாம் அடிக்கல. இப்போ ஈரான்ல நீங்க பார்த்துருப்பீங்களா, ரெயின் மழை வரதே வந்து க்ரூட் ஆயில் மழையா வருதான். அந்த ஓவர் ஹீட் ஆயிட்டு எவாப்ரேட் ஆயிட்டு மேல வந்து திருப்பி அந்த ரீசைக்கிளிங் மூலியமா வரது அந்த அளவுக்கு இருக்கு, ஆயிலியா இருக்கு. நிறைய இடத்துல வந்து ஃபயர் வந்து நிறுத்த முடியல. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் பைப்ஸ் உள்ளலாம் கூட போயிட்டு ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெரிய இம்பாக்ட் இது. அவங்க நேச்சுரலா ஒரு இம்பாக்ட்னு வச்சுக்கோங்க மக்களுக்கு. அது இல்லாம மொத்தமா வந்து அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப மாசம் எடுக்குமா அந்த டிமாண்ட் வந்து மீட் பண்றதுக்கு, சப்ளை வரத்துக்கு.
இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ன்றது டிஎக்ஸ்ஐ பாதிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு நைட்டு ஃபுல்லா இருக்கு, நாளைக்கு காரணம் எப்பவுமே இருக்கு கைஸ், என்ன சொல்றதுனே தெரியல. நாலுலேருந்து டைம் மாறிடுது. மார்க்கெட் நீங்க நாலுலேருந்து ட்ரேட் பண்ணும்போது இந்தியன் டைம் படி 6 மணிக்கு உட்காருங்க. ஓகே, என்கியூ மேக்ஸிமம் பண்றவங்க 7 to 8:30. நான் உங்களுக்கு திருப்பி டிஸ்கார்ட்ல அப்டேட் பண்றேன், எல்லாமே செக் பண்ணிட்டு என்ன டைமிங் வரும்னு சொல்லிட்டு. சரியா? தேங்க்யூ கைஸ். ஏன்னா டவுட்ஸ் இருக்குங்களா? இருக்காது? எனி டவுட்?